சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தம்பி, நீ கூறுவது ஆச்சரியமாக இருக்கிறது. சோழ மன்னரிடம் அந்த அளவிற்கு உனக்கு செல்வாக்கு இருக்கிறதா? நேரடியாக கரிகால் சோழரிடம் நீ பேசுவாயா? நான் அழுந்தூர் வேளார் விஜய் பூபதிக்கு நெருக்கமானவன். அவர் சோழ சிறைச்சாலையில் இருந்தபோது எங்கள் இருவருக்கும் பழக்கம். அவர் சோழ மன்னரிடம் கூறி உங்கள் இருவரையும் விடுவித்து விடுவார். அவர் மூலம் உங்கள் இருவரையும் காப்பாற்றி விடுவேன். சரி, வா போகலாம். நெல் தம்பி, நீ போய் சேர வேண்டிய இடம் வந்து விட்டது. என்ன இது? என்னை இப்படி பாழும் கிணற்றருகே கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்கள். தம்பி, இது பாழும் கிணறுதான். இந்த கிணற்றுக்கென்று ஒரு வரலாறே உண்டு. வரலாறா? அந்த வரலாற்றை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த கிணற்றில் விழுந்தவர்கள் எவரும் இதுவரை உயிருடன் திரும்பியதே இல்லை. நல்லவர்கள் போல் என்னை நம்ப வைத்து இருவரும் இப்படி இறுதியில் என் கழுத்தை அறுத்து விட்டீர்களே. முடி திருத்தம் செய்து, நீராடி, புத்தாடை உடுத்தச் செய்து, உணவு உபச்சாரம் செய்ததெல்லாம் இப்படி என்னை பலிகடா ஆக்கத்தானா? நாங்கள் என்ன தம்பி செய்ய முடியும்? உன்னை இனிமேலும் இங்கு அடைத்து வைத்து சோறு போடுவது தண்ட செலவு என்று தாய் மங்கம்மா நினைக்கிறார். பார்த்தாயா விமலாதித்தா, விதியின் வலிமை எத்தகையது என்று? இதுவரையில் எங்கள் இருவரையும் நீ காப்பாற்றுவதாக சொன்னாய். இப்பொழுது உன்னை காப்பாற்றிக் கொள்ளவே வழி இல்லாமல் தவிக்கிறாய். தள்ளுங்கள். வேண்டாம், வேண்டாம், என்னை விட்டு விடுங்க. வேண்டாம், என்னை விட்டு விடுங்க. ஒன்றும் செய்து விடாதீர்கள். ஓ வேண்டாம், ஓ ஓ, என்னை விட்டு விடுங்க. வேண்டாம், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என்னை போக விடுங்க. ஒரு வழியாக போய் ஒளிந்தார். வா. யாரம்மா நீ? இங்கே வா. யார் நீ? நான் முதலில் நீ போட்டிருக்கும் முக்காடை எடு. என்ன வேண்டும் உனக்கு? அது வந்து சாப்பிட ஏதாவது வேண்டுமா? சென்று கொண்டு வருகிறேன். இல்லை, எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம்.
வேறு எதற்காக இங்கேயே நின்று வீட்டிற்குள் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாய்? யாரை பார்க்க வேண்டும்? நான் முத்துநகை என்று ஆமாம், என் மகள்தான். அவரைத்தான் பார்க்க வேண்டும். இதை முதலிலேயே சொல்லிருக்க கூடாதா? யாரப்பா இது? இதோ இவள்தான் என் மகள் முத்துநகை. யார் இவள்? இவளை எனக்கு தெரியாதே. என்ன, நீயும் இவளை இப்போதுதான் பார்க்கிறாயா? ஆமாப்பா. ஏனம்மா, யார் நீ? உன் பெயர் என்ன? என் பெயர் கோமதி. கோமதி என்றால் நாகப்பன் மனைவியா நீ? என் கணவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். ஆனால் இங்கு எதுவும் பேச வேண்டாம். உள்ளே வா, மற்றவற்றை உள்ளே சென்று பேசலாம். வா. கோமதி, நீ ஏதோ பதட்டத்தில் இருப்பது போல் தெரிகிறதே. ஆமாம்மா, நான் இப்போது பெரும் சிக்கலில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். தங்களிடம் சொன்னால் நிச்சயம் என்னை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தங்களை நாடி வந்தேன். என்னிடம் வந்துவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக உன்னை காப்பாற்றுகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை என்று கூறு. மங்கம்மா என்னை கொல்ல நினைக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. அவரால் அனுப்பப்பட்ட ஆட்கள் என்னை பிடிக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படி யார் முயற்சி செய்வது? தளபதி பார்த்திபன். என்ன, தளபதி பார்த்திபனா? மங்கம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை துரத்துகிறாரா? ஆமாம். ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள்? என் வேதனை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா? அட பைத்தியமே, நீ விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் வீணாக பயந்து கொண்டிருக்கிறாயே, அதை நினைத்துதான் சிரிக்கிறோம். என்ன சொல்கிறீர்கள்? ஆமம்மா, மங்கம்மாவும் பார்த்திபனும் கடுமையான பகைவர்கள். மங்கம்மாவால் பாதிக்கப்பட்டவர்களில் பார்த்திபனும் ஒருவன். பார்த்திபன் மங்கம்மாவிற்காக உன்னை துரத்தவில்லை, மங்கம்மாவிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் துரத்தி இருக்கிறான். நான் இல்லாத நேரத்தில் என் வீட்டிற்கு வந்து என்னை பற்றி விசாரித்திருக்கிறாரே. அதுவும் உன்னை பாதுகாப்பதற்காகத்தான். சரி, நீ இப்போது முத்துநகையை எந்த நம்பிக்கையில் தேடி வந்தாய்? இவரை பற்றி நான் கதை கதையாக கேட்டிருக்கிறேன். இவர் செய்த வீர செயல்களை பற்றி எங்களுக்குள் பேசி பேசி மகிழ்வோம். என்னுடைய ஆபத்தான சூழ்நிலையில் பெண்ணுக்கு பெண்தான் ஆதரவென்ற முறையில் கை கொடுத்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தான் இவரை தேடி வந்தேன். உன் நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். நீ இப்போது வரவேண்டிய இடத்திற்குத்தான் வந்திருக்கிறாய். அதேபோல் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் விரிவாக சொல்லிவிட்டால் உன்னை எப்படி பாதுகாப்பது என்பதை தீர்மானிக்கலாம். அம்மா, என் கணவர் நாகப்பன் சோழர் படையில்தான் பணிபுரிகிறார். சோழ நாட்டின் தளபதியை தேர்ந்தெடுக்கும் போட்டியில் பங்கெடுத்து கடைசி நேரத்தில் தோல்வி அடைந்து விட்டார். அந்த வருத்தம் அவர் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் மங்கம்மா அவரை கூப்பிட்டு அனுப்பி ஏதோ பொறுப்பை தந்து எங்கோ அனுப்பி வைத்தார். அப்படி என்ன பொறுப்பை மங்கம்மா உன் கணவருக்கு தந்திருக்கிறார்? அது என்ன வேலை, அவர் எங்கே சென்றிருக்கிறார் என்று எதுவுமே தெரியவில்லை. இப்போது 4 பேர் ஒரே ஒரு ஏரியில் பிணமாக கிடக்கிறார்கள் என்ற செய்தி பறை அறிவிக்கப்பட்டதும் எனக்கு பயமாக போய்விட்டது. மற்ற 3 பேரின் மனைவிகளும் என்னிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு மங்கம்மாவிடம் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மங்கம்மாவோ எதுவும் சொல்ல மறுக்கிறார். மீறி கேட்டால் உனக்கே ஆபத்து என்று மிரட்டுகிறார். இந்த நிலையில் மங்கம்மாவின் மகன் தளபதியோடு நின்று என்னை சுட்டிக்காட்டி ஏதேதோ கூறுகிறான். வீரர்களுக்கு உத்தரவிட்டதை கண்டதும் அதையும் இதையும் முடிச்சு போட்டு நான் கலங்கி போய்விட்டேன். இனி உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டேன் என்பதால் இந்த நாட்டின் தளபதி பார்த்திபனும் உனக்கு துணையாக இருப்பார். ஆனால் என்னம்மா ஆனால் என்கிறீர்கள்? பயப்படாதே,
நான் உன்னை பாதுகாப்பது மட்டும் முக்கியமல்ல, உன் கணவருக்கும் அவர் சென்றிருக்கும் இடத்தில் எந்த ஆபத்தும் நேராமல் பாதுகாக்க வேண்டும் இல்லையா? ஆமாம். அதற்கு நீ எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். நான் எப்பொழுது அழைத்தாலும் நீ இங்கு வர வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அம்மா. இந்த ஆபத்திலிருந்து நான் மீண்டால் போதும். கவலைப்படாதே. கூடிய விரைவில் அந்த மங்கம்மா உன் கணவரை எங்கு அனுப்பியிருக்கிறாள் என்பதை கண்டுபிடிக்கிறேன். அந்த மங்கம்மாவின் திட்டத்தை உடைத்தெறிகிறேன். பழம் சாப்பிடுங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? உணவருந்திய பின் சிறிது பழம் சாப்பிடுவது உங்களுக்கு பிடிக்குமே, அதனால் தான் கொண்டு வந்தேன். இதையெல்லாம் சரியாகத்தான் செய்கிறாய். ஆனால் என்ன? கணவருக்கு மனைவி செய்ய வேண்டிய பணிவிடை என்பதில் நான் என்ன குறை வைத்தேன்? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகென்ன? கணவனுக்கு மனைவியாக, பிள்ளைகளுக்கு தாயாக என்பதிலெல்லாம் தெளிவாக இருக்கும் நீ அப்படியே இருந்துவிட்டால் நன்றாக இருக்கும். ஆனால் அரசுக்கு எதிராக அல்லவா செயல்படுகிறாய்? அதையும் இதையும் போட்டு ஏன் குழப்பிக் கொள்கிறீர்கள்? இது என் குடும்பம். என் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய சேவை. ஆனால் அது வெளியில் நான் நடத்தி கொண்டிருக்கும் போராட்டம். ஒரு பெரும் சோழ சாம்ராஜ்யத்தை எதிர்த்து உன்னால் என்ன செய்ய முடியும்? செய்வேன், செய்து கொண்டிருக்கிறேன், இனியும் செய்வேன். நீங்கள் எனக்கு துணையாக இருந்தவரை 2 மடங்கு வலிமை எனக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் எனக்கு எதிராக மாறிவிட்டீர்கள். அதற்காக நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது. சோழ சாம்ராஜ்யத்திற்கே. நில் மங்கம்மா, எதுவும் பேசாதே. கிள்ளிவளவன் வந்து கொண்டிருக்கிறான். இவன் எதற்கு இங்கு வருகிறான்? அவன் சோழ நாட்டின் இளவரசன், உன் தமையனாரான மாமன்னரின் மகன். அவன் ஏன் இங்கு வரக்கூடாது? எனக்கு பிரச்சனையை ஏற்படுத்த நீங்கள் ஒருவரே போதும். பேசாமல் இரு. அவனோடு இயல்பாக உரையாடு. வா கிள்ளிவளவா, உன்னை பார்த்தவுடன் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? மங்கம்மா, அத்தையை பார்க்க வந்திருக்கும் இளவரசரை இப்படி நிற்க வைத்துத்தான் பேசுவாயா? உட்காரச் சொல். ஆமாம் ஆமாம், கிள்ளிவளவனுக்கு இந்த அத்தையை பார்க்காமல் இருக்க முடியாது. கிள்ளிவளவா, இப்படி அமர்ந்து கொள். வா. இளவரசே, தாங்கள் ஏதோ பேச வந்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. அமர்ந்து பொறுமையாக உரையாடலாமே. இப்படி அமருங்கள். போதும், நிறுத்துங்கள். நான் இங்கு உங்களோடு அமர்ந்து உரையாடி மகிழவோ விருந்து சாப்பிடவோ வரவில்லை. நீங்கள் இருவரும் இங்கிருந்து இந்த நாட்டின் நிம்மதியை கெடுத்தது போதும். எங்களுடனேயே இருந்து கொண்டு எங்களுக்கு எதிராக சதி செய்தது போதும். உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்யும் துரோகிகளுக்கு இனியும் இங்கு இடமில்லை. இப்பொழுதே நாட்டை விட்டு சென்று விடுங்கள். பார்த்தீர்களா? இளவரசர் வருகிறார், மாமன்னரின் மகன் வருகிறார், அத்தையை பார்க்க ஆவலோடு வருகிறார் என்றெல்லாம் பேசினீர்களே. இவன் எதற்காக வந்திருக்கிறான் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இவன் உங்களையும் என்னையும் இந்த அரண்மனையை விட்டே விரட்டுவதற்காக வந்திருக்கிறான். நான் மட்டும் இங்கிருந்து போய்விட முடியுமா என்ன? உங்கள் பிரியமான மகள் பூங்கோதையை நீங்களும், என் அருமை மகன் கதிர்காமனை நானும் கரம் பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். அப்படியே செய்து விடுவோமா? கிள்ளிவளவா, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தால் இங்கே வந்து என் எதிரே நின்று இப்படி ஒரு வார்த்தையை கூறுவாய்? முன்பே ஒரு முறை என்னிடம் போட்டியிட்டு தோற்று போனவன் நீ. என்னை மன்னர் முன்னிலையில் குற்றவாளியாக நிறுத்தி அவமானப்படுத்த முயன்று நீ அவமானப்பட்டு நின்றாயே, அது நினைவிருக்கிறதா உனக்கு? என் கண் முன்னால் வளர்ந்த
சின்னஞ்சிறு பிள்ளை நீ. இப்பொழுது இங்கு வந்து என் எதிரே நின்று கை நீட்டி வெளியே செல்லுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு துணிந்து விட்டாயா? இப்பொழுதே இந்த கணமே உன் தந்தையை, இந்த நாட்டின் மா மன்னரை இங்கேயே வர செய்கிறேன். பார்க்கிறாயா? அவர் கண்ணெதிரில் எங்களை இந்த நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று சொல்ல உனக்கு துணிச்சல் இருக்கிறதா? நீ இளவரசன் தான், மன்னரின் மகன்தான். ஆனால் அதற்கு முன்பே நான் அவருக்கு தங்கை. எனக்கும் அவருக்கும் இடையே உள்ள பிரச்சனைகள் வேறு விஷயங்கள். அவர் எப்படி என்னை நினைக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதும் அவருக்கு தெரியும். அதற்காக சிறு பிள்ளையான நீ வந்து என்னை நாடு கடத்தும் அளவிற்கு நான் பலவீனமானவள் அல்ல. வந்த வழியே பார்த்து கொண்டு திரும்பி போய்விடு. என்னை போக சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை. கிள்ளிவளவா, நீங்கள் போகாவிட்டாலும் பரவாயில்லை, இவரையாவது போகச் சொல்லுங்கள். அது உனக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனை. உன்னால் முடிந்தால் அதை செய்து கொள். இதோ பாருங்கள், இதுவரை நான் உங்களை முறை சொல்லி அழைத்ததில்லை. அத்தையின் கணவராக இருந்தும் கூட மாமா என்று வாய் தவறி கூட சொன்னதில்லை. அழுந்தூர் வேளாரே என்று அழைக்க வேண்டும் என தாங்களே சொல்லிவிட்டதாகவும் அறிந்தேன். எப்படியோ நீங்கள் என் தந்தையின் நம்பிக்கைக்குரிய மைத்துனராக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் இதையெல்லாம் எதற்கு சொல்கிறீர்கள்? தற்போதுள்ள சூழ்நிலை தங்களுக்கே தெரியும். சேர மன்னர் இங்கிருக்கும் போதே உங்களை இங்கிருந்து வெளியேற்ற நினைத்தார். ஆனால் மாமன்னர் சேர மன்னருக்காக உங்களை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. இப்பொழுது நிலைமையே வேறு. சேர மன்னர் சோழ மன்னரின் மருமகனை, எனது மைத்துனனை பணயமாக வைத்து அதே நிபந்தனையை இப்போதும் வைத்துள்ளார். மாமன்னரின் மன அமைதிக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் மலர்கொடியின் துயரத்தை தீர்ப்பதற்காகவும் தாங்களாக இந்த நாட்டை விட்டு வெளியேறலாம் அல்லவா? இளவரசே, நிச்சயமாக அதை நான் செய்ய முடியும். இன்றே இப்பொழுதே இங்கிருந்து வெளியேற முடியும். அப்படி சொல்லுங்கள். இப்போதுதான் நீங்கள் என் அன்புக்குரியவராக மாறியிருக்கிறீர்கள். வாருங்கள், நானே உங்களோடு பூம்புகார் எல்லை வரை வந்து உங்களை வழி அனுப்பிவிட்டு வருகிறேன். வாருங்கள். சற்று பொறுங்கள் இளவரசே. சபையில் இந்த பிரச்சனை வந்தவுடனே நான் இதைத்தானே சொன்னேன். ஆமாம், சொன்னீர்கள். பிறகு ஏன் நான் போக முடியாத நிலைமை ஏற்பட்டது? மாமன்னர் தங்களை போகக்கூடாது என்று தடுத்தார். அந்த தடை இப்பொழுதும் இருக்கிறதல்லவா? என்ன சொல்கிறீர்கள்? மாமன்னர் ஆணையிடாமல் நான் போக முடியாது என்கிறேன். அவர் வாக்கால் நீ சிறிது காலம் பூம்புகாரை விட்டு விலகியது, சோழ நாட்டை விட்டு வெளியேறு என்று சொன்னால் அடுத்த கணமை புறப்பட்டு விடுகிறேன். போதும், நிறுத்துங்கள். மன்னர் எப்படியும் தங்களை போக விட மாட்டார் என்பதால் தானே இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் தடுக்கிறார் என்பதை காரணமாக்கிக் கொண்டு இளம்பழுதியை சிறையில் கிடக்கும்படி செய்ய வேண்டும் என்றுதானே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிள்ளிவளவா, நானும் தற்போதுள்ள நிலையை நினைத்து குமுறுகிறேன். இதை சரி செய்வதற்கான வாய்ப்பு என்னிடம் இருக்கும்போது அதை நிறைவேற்ற முடியவில்லையே என்று தவிக்கிறேன். என் மனத்தட்டில் உள்ள துலாக்கோளில் ஒரு புறம் இளம்பழுதி, ஒரு புறம் நான் என்று ஏற்றி வைத்து பார்க்கும்போது இளம்பழுதி இருக்கும் தட்டுதான் கீழே போகிறது. அவர்தான் முக்கியமானவர். என்னை விட இந்த நாட்டிற்கு அவர்தான் முக்கியமானவர் என்பது புரிகிறது. அதற்காக நான் மன்னருக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்துவிட்டால் இவ்வளவு காலம் என் பொருட்டு அவர் செய்த அத்தனை செயல்களும் அர்த்தமற்றதாக மாறிவிடாதா? அவரே மற்றவர்கள் முன் தலை குனிந்து நிற்கும் நிலை வந்துவிடாதா? விஜய பூபதிக்காக உங்கள் மருமகனையே பணையப் பொருளாக்கிய போதும் விட்டுக் கொடுக்காமல் இருந்தீர்களே. இப்போது அவன் தங்களையே இழிவுபடுத்திவிட்டு சென்று விட்டானே என்று கேட்கும் நிலை உருவாகாதா? அதற்காக மாமன்னர் சொல்லாமல் இந்த விஜய பூபதி இங்கிருந்து செல்ல மாட்டான். விஜய பூபதியாரே, என் தந்தை உங்களை அனுப்ப மறுக்கிறார் என்பதை காரணம் காட்டித்தானே நீங்கள் இங்கேயே இருப்பேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை கொன்றுவிட்டால் நீங்கள் எங்கேயும் இல்லை என்ற நிலை ஏற்படும் அல்லவா? அதன் பின் சேர மன்னர் நிபந்தனையே இல்லாமல் இளம் வழுதியை விடுவிப்பார் அல்லவா? இப்போதே அதை செய்ய. கிள்ளிவளவா, நான் சொல்வதை கேள். அவரை விட்டுவிடு. கிள்ளிவளவா, அவரை விட்டுவிடு. கிள்ளிவளவா, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். அவரை விட்டுவிடு. கிள்ளிவளவா.